விஜய்க்கு வந்து சிபிஐ தரப்புல இருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்திருக்கு விசாரணைக்காக. இன்னும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. தொடர்ந்து விஜய்க்கு வழக்குகள் மேல் வழக்கு விசாரணை வந்துட்டே இருக்கு. விஜய் இதன் மூலமாக அரசியல்ல பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா? இந்த கேஸினுடைய முக்கிய ஐ விட்னஸ் கண்ணால் பார்த்த சாட்சி விஜய் தான். செந்தில் பாலாஜி அங்க இல்ல. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் விஜய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க. 2 முறை சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. 3வது சம்மனுக்கு அவர் போறப்ப அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டா இமிடியேட்டா அங்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த 2-3 சேனல்ல இவங்க செய்தியை கொடுத்து போட வச்சு பாத்தீங்கன்னா பாஜக கூட விஜய் போறாரு. அப்போ அவருடைய பர்சனல் மேட்டரு அந்த நடிகையோட பயண மேட்டர்லாம் மறந்துடும். இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் அப்படி ஒரு வேலை நடந்தா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இருக்கும். ஆனா இப்ப சென்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஆர்டி சேகர் அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காரு பெரம்பூர்ல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த தொகுதியை செலக்ட் பண்ணது இல்ல சென்னையில போட்டியிடுவதற்கான காரணம் ஒருவேளை டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொன்னதாலதான் சென்னையை தேர்ந்தெடுத்தாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் அந்த அவருடைய நடிகையோட போன விஷயத்துக்கு பிரகாரம் எத்தனை பேர் கண்டிச்சு போட்டிருக்காங்க. அவர் பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்க போவதாக தகவல்கள் வெளிவருது. அதுவும் குறிப்பா முக்கிய பிரமுகர்கள் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அதே போல புஷி ஆனந்த் அவர் டி நகர்லயும் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்திலும் நிற்க போறாங்க அப்படின்றாங்க. எல்லாருமே படையெடுத்து சென்னையிலே நிற்கிறாங்களே, காரணம் என்ன சார்? நீங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. கட்சியில் இருக்கிற மொத்த ஆட்களும் சொல்லிட்டீங்கன்னா மீதி ஆட்கள் எங்கே போவாங்க? இருக்கிற லிஸ்ட்டை அப்புறம் சொல்லிட்டீங்க இத்தனை பேர் அங்கங்கே நிற்கிறாங்கன்னு. மச்சி 234 தொகுதி இருக்கேன். 30 பேர் தான் உறுதி பண்ணியிருக்காங்களா? ஆமாம், 30 பேர் தான் இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். மிச்சம் 200 பேருக்கு ஆள் தேடணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு சிட்டியில் இருந்ததுன்னா அவருக்கு சேஃப்டியாக இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு போயிடலாம். காலையில் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு சாயங்காலம் போயிடலாம். 6 மணிக்கு கூட க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால அவர் வசதிக்காக முக்கிய ஆட்கள்லாம் இங்கே சென்னையை சுற்றி இருக்கிறது. புஷி ஆனந்துக்கு டி நகருக்கு என்னென்னு சம்மந்தம்னு தெரியல. வில்லிவாக்கத்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. பெரம்பூர் விஜய் தன்னுடைய அந்த சமூக வாக்கு இருக்கும், கிறிஸ்டியானிட்டி வாக்கு கொஞ்சம் அங்கே வலுவாக இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி தான் அவர் நிற்கிறார். அதை பிளான் பண்ணி அங்கே நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஒன்றும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ஏறக்குறைய அதான் உறுதிப்படுத்தியிருக்கு. நேற்று நடந்த அந்த அந்த நேர்காணலில் கூட தான் பேசியிருக்காங்க. நேர்காணலே ரொம்ப சுவாரஸ்யமாக நினச்சி 11:40 தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திடீர்னு வர சொல்லியிருக்காங்க. வர சொன்னோன்னே எல்லாரும் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. 10:10 உள்ளே போனோன்னே 10:00 வரக்கூடாது, நல்ல நேரம் 11:40 தான், அப்போ தான் நீங்கள் வரணுன்ட்டு எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்களாம். திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளேயே உள்ள விடாமல் எல்லாரும் அங்கங்கே போய் சுற்றிட்டு கடைசியில் 11:30 மணிக்கு தான் உள்ளே வந்திருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து கூப்பிட்டுருக்காரு. அந்த குறிப்பிட்ட ஒரு 25-30 பேரை பார்த்துட்டு இங்கே எல்லாம் எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், விசில் அடிக்கணும், ரீல்ஸ் போடணும்னு எதை சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி போங்கன்னு சொல்லிட்டு, நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன்ப்பா, பெரம்பூரில் தான்ப்பா இருப்பேன்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு நான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. நேரடியாக சொன்னாலே அவங்களுக்கு புரியாது. மறைமுகமாக சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்குறாரு. தாவேக்காங்கிற ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக தான் இருக்குது. பிஜேபி கூட போகிறாங்க, பிஜேபி அவங்களை கூப்பிடுது அப்படின்னு ஒரு கதையை கிளப்பிவிட்டே இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி தரப்பில் நம்ம ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட விசாரிக்கிறப்ப அப்படி ஒரு ப்ரொபோசலே இல்லைங்கன்றாங்க. இல்லை, ஆதவ் அர்ஜுனாலே அது ஒரு ரூமர் அப்படின்னு தானே சார் சொல்லுங்க. பாஜகவும் ரூமர் தான் சொல்லுது. ரூமரை கலப்புனது இவங்க தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அவருடைய பர்சனல் இஷ்யூ, அப்புறம் அவர் நடிகையோட அந்த நிகழ்ச்சிக்கு போனது, வந்த பிறகு அவருடைய வாரியர்ஸே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப உடனே அடுத்த நாள் நான் 2500 ரூபா கொடுக்குறேன், ஒரு தாய்மாமனுக்கு மோதிரம் போடுறேன், அண்ணனாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன், அப்படி இப்படின்லாம் பேசி அதை டைவெர்ட் பண்ணி விட்டார். அதுக்கும் அடங்கலாம் அவனுங்க. என்ன நீ 2500 ரூபா எல்லோரும் கொடுத்தா அது போயிருமான்றதுக்கு பிறகு திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பரபரப்பு செய்திக்காக 2-3 சேனல் இருக்குது. அந்த 2-3 சேனலில் இவங்க செய்தியை கொடுத்து போட வச்சு பார்த்தீங்கன்னா பாஜக கூட விஜய் போகிறாரு. அப்போ அவருடைய பர்சனல் மேட்டரு அந்த நடிகையோட பயண மேட்டர்லாம் மறந்துடும். இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு டைவர்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க. இது விசாரிக்கிறப்ப அது மாதிரியான ஒரு திட்டமே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் அப்படி ஒரு வேலை நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் ஃபுல் ஸ்வீப் அடிச்சிருவார், 200 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்கன்னு பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ராங் கால்குலேஷன், ராங் ஐடியான்னு நினைக்கிறாரு. ஏன்னா விஜய்க்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இல்லை, ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அது ஐடியாவில் முடியும், ஒருவேளை அப்படி நடந்தால் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தரப்பில் அது விரும்பலை. இவரும் என்ன பண்ணுறான்னு தெரியல. இவங்க தான் அந்த செய்தியை கசிய விட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை.
ஒருவேளை ஏதாவது ஏற்பட்டு நமக்கு ஒன்றும் இல்லை இப்போ கடைசியில் அங்கே போயிடலான்ற ஒரு முடிவு விஜய் வந்து இறங்கி போய் அங்கே போனார்னா அது நிறைய சிக்கல் இருக்குது. ஏன் சார் ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் அந்த இல்லை ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக ரீசன் சொல்கிறேன். இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து நான் தான் தூய சக்தி, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன், என் கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னார். முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற அந்த இது போயிடும், அதை விட்டு அவர் இறங்கி வரணும். ரெண்டாவது, கொள்கை எதிரியோடு கூட்டணி வச்ச ஒரே தலைவர் இவராக தான் இருந்திருப்பார். அதுவும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் இருக்கும், அதுவுமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ காமனாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக விஜய் இருப்பாருன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டும் போயிடும். இப்போ இவரை பேஸாக நினைக்கிறது சிறுபான்மையர் ஓட்டு தான். சிறுபான்மையர் ஓட்டு இவருக்கு இப்படி பிஜேபி கூட போனால் வரும் கண்டிப்பாக. அப்போ இவருடைய கிரெடிபிலிட்டி மொத்தமாக இந்த தேர்தலோட அவர் மொத்தமாக முடிஞ்சிடும். அந்த பக்கம் கெயின் கொடுக்குமானா அதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி முரண்பாடான கூட்டணிகள் தோல்வியை தான் சந்திச்சுக்கிறது ஒரு வரலாறு இருக்குது. சார் ஆனால் தனியாக நின்று என்ன சார் பலன் கிடைக்கும்? இல்லை தனியாக நின்று ஓட்டை பிரிக்கிறது தான். இவர் நம்ம திரும்ப பல முறை சொல்லியிருக்கிறோம், விஜய் வந்து பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஓட் ஸ்பாய்லராக தான் அவரை பயன்படுத்துகிறாங்க. யூபியில் அப்படி தான் பண்ணாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த போன முறை கமல்ஹாசனை வச்சு பிரிக்க பார்த்தாங்க, ரஜினிகாந்தை கொண்டு பார்த்தாங்க, விஜயை கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த வாக்குகளை பிரிக்க வேற சிதறடிக்கக்கூடிய வேலை தான். கூட சேர்த்தா 2 பேருக்கும் பலன் கிடையாது. தனியாக நிற்கிறப்ப தான் அவங்களுக்கு அந்த ஓட்டை பிரித்து விடுவார். சிறுபான்மை வாக்கு, கிறிஸ்துவ வாக்குல விஜயை வச்சு பிரிப்போம், இஸ்லாமிய வாக்குகள் கொஞ்சம் போகும், தலித் இளைஞர்கள் வாக்கு, மீனவர்கள் வாக்கு, புதிய வாக்காளர்கள், இதெல்லாம் திமுகவுக்கு போகிற வாக்கு பிரிகிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக போகுங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். இது அங்கே சேர்த்தா இந்த பேஸ் தானே, அவங்க சொல்கிற பேஸ் தானே விஜயுடைய ஓட்டு, அது எப்படி அங்கே ஷிஃப்ட் ஆகும்? சார் ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னா, மக்கள் வந்து இலவசங்களுக்கு எதிரான ஒரு நபராக தான் விஜயை பார்த்தாங்க. கத்தி படத்துலலாம் அந்த பொருட்களை வந்து வீதியில் தூக்கி போடுவாங்க மக்கள். ஆனால் இப்போ அதே இலவசங்களை விஜய் அறிவிக்கும் போது வரவேற்றாங்கல்ல, அதே போல இந்த கொள்கை எதிரியோடு யார் வரவேற்கிறாங்கன்னு தெரியல, யார் வரவேற்கிறாங்கன்னு தெரியல. விஜய் யார் வரவேற்கிறா? அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஒரு பழைய ரசிகர்கள் இருக்கிறாங்களா, பழைய வீரியமாக இருக்கிறாங்களா? எத்தனை பேர் விஜய்க்கு சோசியல் மீடியாவிலையும் சரி பொது வழியிலையும் சரி ஆதரவாக பேசிகிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் இன்றைக்கி இறங்கி வந்தாங்க? விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் அந்த அவருடைய நடிகையோட போன விஷயத்துக்கு பிரகாரம் எத்தனை பேர் கண்டிச்சு போட்டிருக்காங்க? அவர் பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு நிலையில்லாத தன்மை. தேர்தலை கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய கொள்கையில் சமரசம் பண்ணுறாரு, தன்னுடைய நிலைப்பாட்டையில் மாற்றம் பண்ணுறாரு அப்படின்னு இவர் எப்படி நம்புவாங்க? அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன கூட்டம் இருக்குது, அந்த கண்மூடித்தனமாக ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திலே பல பிரிவுகள் பிரிஞ்சு போயிட்டாங்க இன்றைக்கி. அப்படிங்கும் போது இது 2500 சிரிக்கிறாங்க எல்லாரும். சாத்தியமா இது? 2500 அவருக்கு பெண்ணுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் 4 பேர் என்ன பண்ணுவீங்க? அப்பா, அம்மா, பாட்டி, அம்மா, 2 குழந்தைங்க, 4 பேர்னா 10,000 கொடுப்பாரா? 10,000 மாதம் கொடுக்க முடியுமா? குடும்ப தலைவிக்கு தானே சார் கொடுப்பாரு. 60 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பெண்களுக்கும் அவர் கொடுத்துருக்குது. 60 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பெண்களுக்கும் 12,000 கொடுக்குறேங்கிறாரு. அப்போ 4 பேர் இருந்தால் 10,000 வருதா இல்லையா? சரி, அப்படி பார்த்தா 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்ச பெண்கள் வாக்கு வந்து 2.5 நம்ம ஓட்டர் லிஸ்ட் அடிப்படையில் பார்த்தா 2.5 கோடின்னு வச்சுங்க. 2.5 கோடிக்கு மாதம் 2,500 கொடுப்பாரா? 1 பவுன் மோதிரம்ன்றாரு. தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 4000 குழந்தை பிறக்குது. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது, எத்தனை டன் தங்கம் வேணும்? இதெல்லாம் சாத்தியமா? முதல்ல ஒரு இப்போ தாய்மாமன் சீரு, அண்ணனாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன்லாம் குடும்ப வாழ்க்கையில் இவர் எப்படி இருக்கிறாரு? பர்சனல் வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடாதுன்னா கூட இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க சினிமாவில் டிவோர்ஸ் நடக்கலையா, அங்கே டிவோர்ஸ் நடக்குது. ஆனால் அவங்களாம் வந்து சினிமாவில் நடிகை எடுத்துக்கலாம், தனுஷ் எடுத்துக்கலாம். தனுஷ்க்கும் தனுஷ் மனைவிக்கும் உள்ள கருத்து வேறுபாடு. குழந்தைய விட்டார் அவர் இல்லை, ஏரோமன் அவருக்கும் மனைவியும் கருத்து குழந்தைய விட்டு இன்றைக்கி வரைக்கும் அவருடைய பராமரிப்பு தான் இருக்கிறாங்க. பார்த்திபன் சீதா பிரச்சனை தான், அவங்க குழந்தைகளை அவர் தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் குழந்தைகளையும் பார்க்கல, அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, எஸ்எஸ்சி யாரோ ஒருத்தவங்க பிடியில் இருக்கிறாங்க, என் பிள்ளைய காப்பாற்றணும்னு கதறிட்டு கிடக்காரு. சங்கீதாவை தானே சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு அலோவ் பண்ணணும்னு தானே கேட்குறாங்க. அப்போ இவர் பேச்சு கேட்காம தான் இருக்கிறார். அவர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, என் பேச்சை நானே கேட்க, உண்மையிலேயே அவர் பேச்சு அவர் கேட்காம தான் இருக்கிறார் இன்னைக்கு. கண்டிப்பாக சரி. இப்போ விஜய் அவர்கள் போன கூட்டத்தில் பேசும்போது நான் விவசாயி மகனாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னதை பார்த்த உடனே எல்லாரும் டெல்டா பகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது, விவசாயிகள் ஆதரவு இவருக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் விவசாயி மகனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சென்னையை தேர்வு செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, விவசாயமான எந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் மாதிரி பேசுவார். நாகப்பட்டினத்தில் போனால் நான் ஒரு மீனவராக பிறக்கணும் அப்படின்பாரு. தஞ்சாவூருக்கு போனால் நான் விவசாயியாக பிறக்கணும் பாரு. சென்னை வந்தால் நான் சென்னையிலேயே பிறந்திருக்கணும் அப்படின்னு பாரு. ஆமாம், பிறந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போனால் கோயம்புத்தூருக்கு போனால் கோயம்புத்தூரில் நான் பிறக்காமல் போயிட்டேனே பாரு. இதெல்லாம் வந்து அவர் மோடிஜியோடைய பாணி. தமிழ்நாட்டுக்கு வருவார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் பேச முடியும், எனக்கு வருத்தமாக இருக்கே, பாரதியாரை மிஸ் பண்ணுறனே, திருவள்ளுவரை மிஸ் பண்ணுறனே அப்படின்னு போயிட்டு, சரி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கீங்க,
தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பீப்பிளைக்கு பிள்ளைப்பி தான். அதே ஃபார்மெட்டு தான் அவர். ஒரு ஊருக்கு போகிறப்ப அந்த கெட்ட போட போகிறது, பிரமிஸை போகிறோம் நார்த் ஈஸ்ட் போனால் வச்சுங்க அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குருவார், அதே மாதிரி டான்ஸ் ஆடுவார். அந்த ஊரில் நான் பிறக்கலையே அப்படிம்பாரு. ஆனால் ஒரிசாவில் போய் என்ன சொல்லுவார், ஒரிசா பூரி ஜெகநாதர் சாமி கோயில் வந்து ஒரு தமிழர் வச்சிருக்காரு, அந்த தமிழ்லேருந்து மீட்டு எடுக்கணும்னு எனக்கு ஓட்டு போடுங்கம்பாரு. இவர் அதே மாதிரி தான் சொல்கிறார். நாகப்பட்டினத்துக்கு போனால் மீனவராக பிறக்கலையேங்கிறது, தஞ்சாவூருக்கு போனால் விவசாயியாக பிறக்கலையேங்கிறது. இது அரசியலில் செய்யக்கூடிய ஒரு பழைய ஃபார்மெட்டான ஸ்டண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு விஜய். இதெல்லாம் எடுபடாது இதெல்லாம். ஆனால் இப்போ சென்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஆர்டி சேகர் அவருக்கு தான் எம்எல்ஏவாக இருக்கார் பெரம்பூரில். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த தொகுதியை செலக்ட் பண்ணது இல்லை சென்னையில் போட்டியிடுவதற்கான காரணம் ஒருவேளை டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொன்னதால தான் சென்னையை தேர்ந்தெடுத்தாரோ அப்படின்ற ஒரு இல்லை. அவர் தமிழ்நாடு முழுக்க திருச்சி கிழக்கு அந்த தொகுதியை பார்க்குறாங்க, அப்புறம் பெரம்பூர் பார்க்குங்க. ரெண்டு அவங்க சமூகம் அந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டு கொஞ்சம் இருக்குது, அது நமக்கு கை கொடுக்குன்னு பார்க்குறாரு. வேற ஒன்றும் வந்து அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிக்காலாம் யோசிக்கல. அதுவும் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா கிறிஸ்டினும் ஓட்டு போடுவாங்களாங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அப்படி பேச ஒரு சிறுபான்மையினுடைய பாதுகாவலன், கிறிஸ்தவருடைய பாதுகாவலன் சொல்கிற விஜய் என்னைக்கே அவங்க படுறக்கூடிய வேதனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காரா? தமிழ்நாட்டில் கடந்த 4 வருஷத்துல 2 பிரச்சனையை கையில் எடுத்தாங்க பாஜக. அதை வச்சு தான் அரசியல் செய்யணும்னு நினச்சாங்க. ஒன்று மைக்கேல்பட்டி விவகாரம். மைக்கேல்பட்டியில் லாவண்யாங்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறது, இறந்து போகுது. அப்போ அன்றைக்கி இருந்து அண்ணாமலை என்ன சொன்னார், மதமாற்றம் சொல்லி அந்த பொண்ணை மிரட்டினாங்க, நிர்பந்தம் கொடுத்துனாங்க, அதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. சிபிஐ வரைக்கும் போச்சு. சிபிஐ விசாரணை பண்ணி என்ன சொல்லிச்சு, அந்த பொண்ணு இறந்ததுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேறு தனிப்பட்ட காரணங்கள் இறந்து போச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் அதை கண்டித்து பேசியிருக்கணுமா இல்லையா? விவசாயி மகன் சொல்கிறார் இல்லையா? 3 விவசாய சட்டம் வந்துச்சு, அதை எதிர்த்து இன்றைக்கி 100கணக்கான பேர் மடிஞ்சு போனாங்க, ஆயிரக்கணக்கான பேர் போராடினாங்க. குறைந்தபட்ச ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மனுஷனாக இருந்தவங்க கூட அவனுடைய சோஷியல் மீடியாவில் சேவ் ஃபார்மர்னு வச்சான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவர் தான் விவசாயம் பண்ண அவர். இது எல்லாமே போலி. இவர் எல்லாமே போலியான ஒரு நபர். அவர் விஜய்ங்கிற நபரே ஒரு போலியான நபர் தான். அப்போ நீங்கள் சிறுபான்மையினருக்கும் உண்மையாக கிடையாது. ஏன் இந்த கிறிஸ்மஸ் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த லாஸ்ட் நடந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் பொம்மை வித்தவனை போட்டு அடித்தானுங்க வட இந்தியாவில். வட இந்தியா விட்டுருங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாட முடியல. சங் பரிவார அமைப்புகள் போய் பெரிய போராட்டம் நடந்துச்சு. பினராயி விஜயன் சொன்னார், நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நடக்குதா, எனக்கே பயமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்றார். இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் வந்து கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? திருப்பரங்குன்றம் விஷயம் வருது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் காலங்காலமாக 100 வருஷமாக தர்காவுக்கு போகிறான், கோயிலுக்கு போகிறான், அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து தீபம் ஏற்றுவேன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்போ இதை வச்சு தான் அரசியல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பேசுவார், அவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேச போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்று அந்த பக்கம் நிற்கணும், இந்த பக்கம் நிற்கணும். நான் வந்து 2 பேரும் சேர்ந்து அரசியல் பண்ண 2 பேரும் நீ என்ன அரசியல் டீட்டெயிலாக சொல்லு. திமுக பாஜக சேர்ந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. என்னடா அரசியல் பண்ணுறாங்க அது நீங்கள் சொல்லுங்கடானா, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 பேரும் அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா கருத்து சொல்கிறதுக்கு பயம். ஏன்னா உனக்கு வாக்கு வங்கி முக்கியம். நீ வந்து சிறுபான்மை பாதுகாவலனா? சார், இப்போ விஜயனுடைய இந்த அரசியல் கணக்கு பலிக்குமா சார்? இந்த இடத்தை அவர் தேர்வு செய்தது அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி. இந்த தேர்தலோடு தாவேக்காங்கிற ஒரு கட்சி இருக்காது. பாஸ்மை வேட்ஸ் எழுதி வச்சுங்க. 100% சொல்வேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவனுக்கு சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தாலே 30%. தனியாக தான் நிற்க போகிறார். ஆல்மோஸ்ட் 60 தொகுதிக்கு வேட்பாளராக தேர்வு பண்ணிட்டாங்க. 60 தொகுதியில் நிற்கிறார். 234 தொகுதிக்கு ஆட்டில் தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குமே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போகும். அதை கூட விட்டுருவோம். இந்த தேர்தல் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிற பிரகாரம் 30% 30% கிடையாது. அவங்க சொல்கிற விஷயங்கள் தாண்டி போகுது. என்னுடைய கால்குலேஷனில் 10%க்கு மேலே தாண்டாது. 10%க்குள்ளே தான் விஜயினுடைய வாக்கு வங்கி இருக்கும். அப்போ ஒரு தொகுதியிலோடு ஜெயிக்க முடியாது. விஜய் கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சியை நடத்துவாரா? இப்பயே மாதம் ஒரு முறை தான் வெளியில் வர்றாரு. அடுத்த மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு மாதம் ஒரு முறை தான் வெளியில் வர்றாரு. ஒருவேளை இந்த கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு, ஒரு 7-8% வாக்கு வங்கி வச்சிருக்குன்னா அரசியல் ரன் பண்ணி கொண்டு போவாரா, கட்சியை கலைச்சிடுவாரா, சினிமாவுக்கு போயிடுவாரா? மக்களுடைய கவனத்துக்கு விட்டுருவோம். இப்போ பரபரப்பான நேரத்தை வெளியே வர மாட்டேங்கிறாரு. தோல்விங்கிறது எப்படி வரும்? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் தான் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு கடந்த 50 வருஷத்தில். அந்த அண்ணாவுக்காக இருக்கட்டும், எம்ஜிஆருக்காக இருக்கட்டும், கலைஞருக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2 முறை தனிச்சிருந்தா கூட அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. உங்கள்ட்ட தான் எதுவுமே இல்லையே. பெண்கள் ஓட்டும் இழந்துட்டீங்க, சிறுபான்மை ஓட்டும் இழந்துட்டீங்க. இந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறான், ஃபஸ்ட்டே வச்சு பார்க்குறதுக்கு இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது, அவ்வளோதான். அது போதுமான வாக்குகளாகவும் இருக்காதே. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1.5 லட்சம் வாக்காளர் குறைந்தபட்சம், 1.5 லட்சம் 2 லட்சம் மாறி வரும். 1.5 லட்சமே எடுத்துக்கலாமே. 1.5 லட்சம் வாக்காளர்களில் விஜய் ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருப்பான்? இஞ்சி போனால் 5000 பேர் இருப்பானா, 10,000 பேர் இருப்பானா? இது போதுமானதா?
சரி, ஒரு சட்டமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 100 பூத் இருக்கும். இந்த 100 பூத்தில் உட்கார்றதுக்கு கொண்ட ஆள் இருக்கா? சார் ஆனால் கூட்டம் வருதுல்ல சார், எங்க கூட்டம் போட்டாலும் கூட்டம் கூடுது. 500 பேர் 5000 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தா கூட்டம் தான், 10,000 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தா கூட்டம் தான், 10 லட்சம் பேர் சேர்ந்தா கூட்டம் தான். எப்படி பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டே வச்சு பார்க்குறப்ப தேட்டரில் கூட்டமாக இருக்கும், அது கூட்டம் தான். அதான் சொல்கிறேன், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 5000 பேர் இருப்பான். அந்த 5000 பேர் ஒரே இடத்துல கூடுறப்ப கூட்டமாக தான் தெரியும். எப்படியாவது பார்த்துட மாட்டோமா, ஒரு ரீல்ஸ் எடுத்துட மாட்டோமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா? இந்த ஆர்வம் தான். விஜய் பேசுகிறது கேட்குறதா போனால், விஜய் பேசுகிற அரசியல் கேட்கவா போகிறான்? விஜயை பார்க்க போனோம், விஜயை பேசுறதுக்கு கேட்க போகணும். 2 வித்தியாசம் இருக்குது. விஜயை ஒன்றுமும் அவன் நடிகனாக தான் பார்க்குறான், விஜயை பார்த்தணும்னு பார்க்குறான். ஐயா நல்ல கண்ணு இறந்ததுக்கு நாங்கள் போயிருந்தோம். நான் போகிறதுக்கு முன்னாடி தான் நல்ல வேலைக்கு நானும் விஜய் நேருக்கு சந்திச்சிருப்போம். அவர் போயிட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இப்படி திரும்புகிறோம். எங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறேன், விஜய் வர்றார், திப்புன்னு வர்றார். அப்போ நம்மளே அறியாமலே நம்ம நின்று இப்படி திரும்பி பார்க்குறோம். அது வந்து ஒரு 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 அட்டென்ஷன் தான். நடிகராக இருக்கிறாரு, இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு பரவாயில்ல பேசப்படக்கூடிய நபராக இருக்கார். அப்போ நம்மளே ஒரு தள்ளி நின்று இப்படி பார்க்குறோம்ல. இப்போ இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அவர் தாண்டி இப்படி போகிற அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இப்படி இப்போ அந்த பாடி வச்சிருக்க இடத்துல கிராஸ் பண்ணி போகிறோம், அவர் உடனே திரும்பி போகிறார். இப்போ நம்மளே அங்கே நின்று பார்க்குறோம்ல. இதெல்லாம் ஓட்டா போடணும், நான் விஜய்க்கு ஓட்டா போட போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க. விஜயை பார்த்தவர்கள், விஜய் பார்க்கறதுக்கு ஓடி வந்தவங்க எல்லாருமே அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க, லிஸ்ட்டை சேர்த்துக்கிறாங்க. இந்த கால்குலேஷனே தப்பான கால்குலேஷன். இருந்தாலும் இப்ப சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நெருக்கமான ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான சூழல்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாலோ இல்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஏதாவது நடத்தினாலோ இங்க மக்கள் ஒன்றாக கூடும்போது ஏற்கனவே கரூர் விஷயம் தான் சார் இங்க ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி அசம்பாவிதம் ஏதாவது சென்னையில ஏற்படுத்திடுவாரோ அப்படின்ற பயமும் இப்ப மக்களுக்கு இருக்கு. இல்லை, அந்த மாதிரி வர மாட்டோம். அதான் எஸ்ஓபி போட்டிருக்காங்கல்ல. எஸ்ஓபி பிரகாரம் வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே ஹோட்டல் கிடையாது. உதாரணத்துக்கு பெரம்பூரில் நிற்கிறான்னு வச்சுங்களேன். பெரம்பூரில் ஏதாவது ஒரு திடல் தேர்ந்தெடுத்து ஒரு ஹோட்டல் தேர்ந்தெடுத்து ஒரு 5000 பேர் மக்கள் சந்திப்புன்னு நடத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு ஏரியாவில் நடத்த முடியும். ஏன்னா இவருடைய பின்னாடி வரக்கூடிய அந்த ரசிகர்கள் வந்து அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. சார் எல்லாரையும் பார்த்தா தானே சார் ஓட்டு போடுவாங்க. 5000 பேரை மட்டும் பார்த்தா அவங்க ஓட்டு மட்டும். அது மாதிரி 4-5 இடத்துல நடத்துவார். இன்னைக்கு ஒரு 5000 இடத்துல நடத்துவார், நாளைக்கு ஒரு 5000 இடத்துல நடத்துவார். ஒவ்வொரு பெரம்பூர் தொகுதிக்குள்ளே பல ஏரியாக்கள் இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு இடத்துல நடத்துவாங்க. இப்போ ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரே வேட்பாளர், எல்லா வேட்பாளரும் லாஸ்ட்டாக வந்து டீனரில் வந்து 40 வேட்பாளர் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி இவர் ஒரே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறாரா என்னங்கிறது தெரியல. மக்களை போய் சந்தித்து அரசியல் செய்யணுங்கிற அரசியல் வந்து இன்றைக்கி பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு களத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேறு, புதுசாக வர்றவங்களுக்கு அந்த களமே புதுசாக புரியாது. இல்லை, இப்போ பொதுவாக தேர்தல் அப்படின்னு வந்துட்டோம்னா வீதி வீதியாக போய் அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, அண்ணாவை போல் வீடு வீடாக வீதி வீதியாக அந்த மாதிரி விஜய் போவாரா? மக்களை பாரு செல் அப்படின்ட்டு இருக்காரு. பட் அவர் போக முடியாது. ஏன்னா ஒரு நடிகராக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடும், அவன் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது அது சாத்தியம் கிடையாது. எஸ்ஓபி போட்டிருக்கிறாங்க. எப்படி போய் மக்கள் பார்த்தா இப்போ மக்கள் பார்த்து ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. ஒருத்தர் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் 150 தொகுதிகள் நான் வந்து இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன்னு. 150 தொகுதி மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன அலைன்ஸ் இருக்குது, என்ன சித்தாந்தம் இருக்குது, எதுக்காக ஓட்டு போடணும்? இந்த பிரச்சார யுக்தியில் போய் ஓட்டு போட்டுருவாங்க, கன்வீனியன்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இது யாருக்கு போடணும், யாருக்கு அடுத்த 5 வருஷத்தில் யார் ஆளணும், யார் ஆளவே கூடாது, இந்த 2 தான். இதில் நான் போய் ஒரு நேரடியாக பேசணுன்னே மாறி ஓட்டு போட்டுருவாங்கிற கான்செப்டே வந்து அது -0 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். -1 தான் அந்த ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி வந்து பிரச்சார யுக்திகள்லாம் இன்றைக்கி மாறி போச்சு. கண்டிப்பாக சார். இன்னொன்று, விஜய்க்கு வந்து சிபிஐ தரப்புலேருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்திருக்கு வந்து விசாரணைக்காக. இன்னும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வந்து சம்மன் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. 20ஆம் தேதி சங்கீதா அவர்களின் வழக்கும் விசாரணைக்கு வருது. தொடர்ந்து விஜய்க்கு வந்து வழக்குகள் மேல் வழக்கு விசாரணை வந்துட்டே இருக்கு. விஜய் இதன் மூலமாக அரசியலில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சங்கீதா விஷயம்ங்கிறது வந்து ஒரு பர்சனல் விஷயம். ஆனால் அது வீதிக்கு வந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக அது அங்கே வந்து அநீதி அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அது களத்தில் கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இந்த கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே கரூர் இஷ்யூவில் இன்றைக்கி வரைக்கும் தான் தவறே செய்யலை. ஒருவேளை அந்த விஷயத்துக்கு நானும் ஒரு காரணம் கூட இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அது சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் அது வந்து விஜயை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி அந்த வழக்கு வச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் தீர்ப்புலாம் சொல்லி விஜயை வந்து முடிச்சு விட்ற மாட்டாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்கிற வேட்பாளரை போடுங்க, சொல்கிறவங்களை நோக்கி பேசுங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய அந்த கார்டை வச்சுருப்பாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் வழக்கு போன காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் போட்ட வழக்கு.
என் சிபிஐ வழக்கு ஒன்றும் முடியாமல் தீர்ப்பு வராமையாக இருக்குது. அப்போ அதை வச்சு தானே அந்த கட்சியை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அப்போ இந்த வழக்கை காமிச்சு விஜய் தன் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. சார்ஜ் ஷீட்டில் பேர் போட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லி இவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு விஜய் அப்படின்னா ஒன்றும் ஹேண்டில் பண்ணல. இப்போ இது எல்லாமே அவருக்கு ஒரு பின்னடைவு தான். சரி, இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இல்லையா, ஏன் திடீர்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஒருவேளை அவரும் குற்றவாளியாக அவங்க பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரியும் இருக்குல்ல சார்? இல்லை, இதில் புரிஞ்சுக்கணும், ஆயிரக்கணக்கான சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. அதில் வந்து டாக்டர்ஸ்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரு, சுற்றி இருக்கிற கடைகளை வச்சுருக்கவங்க, இது மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. இவர் களத்தில் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அதனால் இவர் ஒரு சாட்சியாக இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து தூக்கிட்டு போயிருக்கீங்க, அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கீங்க, கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு சாட்சியாக என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு கடைசி சாட்சியாக தான் கேட்குறாங்க. முதல் நிறைய சாட்சிகள் கேட்டாங்க. அவங்க கரூர் போயிட்டாங்க, கரூரில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் விசாரிச்சிட்டாங்க. விஜய்கிட்ட 2 முறை விசாரிச்சிட்டாங்க. அவர் தான் ஐ விட்னஸ், இந்த கேஸினுடைய முக்கிய ஐ விட்னஸ். கண்ணால் பார்த்த சாட்சி விஜய் தான். செந்தில் பாலாஜி அங்கே இல்லை. அவங்க புரிஞ்சுக்கணும், செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வந்து உதவி பண்ணுறாரு. அப்போ என்ன நடந்ததுன்னு விசாரணை கேட்குறாங்க. இதன் மூலியமாக திமுகவுக்கும் ஒரு அழுத்தம். நீங்கள் ஏதாவது பேசினா செந்தில் பாலாஜி மேலே வந்து நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு திமுகவுக்கும் ஒரு அழுத்தம். இப்போ விஜய் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து ஏதாவது ஒரு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, இவர் தான் காரணம் அப்படின்னு? அதுக்கு ஆதாரம் வேணும்ல. 2 முறை போயிருக்காரு. 2 முறை செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரத்தை கொடுத்துருக்காரா, ஆதரவான ஆதாரத்தை கொடுத்துருக்காரா? இல்லையே. ஒரு 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 சதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே ஒழிய எதுக்கு ஆதாரம் வேணும்ல. சிபிஐ அஃபிஷியலாக நம்ம போகிறப்ப அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்களே, எந்த எவிடன்ஸ் இருக்குது போது? எவிடன்ஸ் இல்லையே. இதை வந்து நம்ம சுற்றி வச்சு பேசவே வேண்டாம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், லைவாக ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் வேன் உள்ளே வருது, வேன் வந்ததுக்கு பிறகு அவங்களாம் கூட்டத்தில் நசுக்கிறாங்க, மூச்சுத்திணறல் ஏற்படுது. இது எல்லாத்தையும் 7 மணி நேரம் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கோம். இதில் எப்படி சதி நடந்திருக்கும்? அப்போ இவர் தன் மீது விழுந்த ஒரு குற்றச்சாட்டை, தான் மீது வந்த ஒரு தப்பை இன்றைக்கி வரைக்கும் ஒத்துக்கிற மனிதர். 7 மணி நேரம் தாமதமாக வந்ததுக்கு எல்லாம் காரணம் இல்லை, போலீஸ் தடுத்து உள்ளே போனோம் அது காரணம் இல்லை, கூட்டத்துக்குள்ளே வேன் விட்டு தவறு இல்லை, எதுவும் இன்றைக்கி வரைக்கும் நான் தவறு பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காரு. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் விஜய் ரிமாண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க. 2 முறை சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. 3வது சம்மனுக்கு அவர் போகிறப்ப அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சார்ஜ் ஷீட்டில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டால் இம்மிடியட்டாக அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தேர்தல் சார் அவ்வளோதான். ஆனால் அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதை பாஜக செய்யாது. ஒருவேளை விஜயை டெவலப் பண்ணணும்னு அவங்க மறைமுகமாக நினச்சா செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி செஞ்சால் சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் பூராமே வந்து திமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் திரும்ப அனுதாபத்தை திரும்பும். அப்போ திமுக ஒன்றும் பலகீனப்படுத்தலாங்கிற மாதிரி அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா அதையும் செய்யலாம். ஆனால் அதனால் ஜெயிலில் உட்கார வர விஜய்ங்கிறது தெரியல. ஏன்னா ராஜா வழக்கில் இப்படி தான் நடந்துச்சு. 2 முறை சம்மன், 3வது சம்மனுக்கு அரெஸ்ட்டு, இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் அவர் ஃபைல் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அன்றைக்கி வந்து ரிமாண்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஜய் தமிழ்நாட்டில் ஹீரோவாக கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் பண்ணுற போகிறாங்களாங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த வழக்கு கையில் வச்சுக்கிட்டு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு விஜய் தன் கண்ட்ரோலில், ஏற்கனவே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கார், சொல்கிறத பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் பரபரப்பான செய்திகள் தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் இருக்குது. விஜய் எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் இப்போ சிபிஐ வழக்கில் கைதாவாரான்ற கேள்விக்கும் இருக்கும்போதும் அதே போல் சங்கீதா அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் இல்லையா, நான் மனதளவிலும் உடல் அளவிலும் துன்பப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது அந்த வழக்கில் ஏதாவது கைதாவதற்கு இல்லை? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து சம்மன் தான் அனுப்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் மனைவி உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, உங்களுடைய விளக்கத்தை தாருங்கள்னு அனுப்பிச்சிருக்காரு. இவர் அவர் வழக்கறிஞர் மூலிமா திருப்பி சம்மன் அனுப்பலாம், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா பேசலாம். அது போகும், வருஷக்கணக்கில் போகும். உடனேலாம் அது வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க வேணால், கைது பண்ணுறதுக்கான முகாந்திரமும் அந்த வழக்குகள்லாம் கிடையாது. மியூச்சுவலாக டிவோர்ஸ் தான் நடக்கும். அது இப்போ நடக்காது. அது வந்து முதல்ல வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, 2 பேர்த்துக்கு டைம் கொடுப்பாங்க, அது நிறைய நடக்கும். இப்போ அவருக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. அவர் 20ஆம் தேதி விளக்கம் கொடுப்பார், 20ஆம் தேதி தள்ளி கூட கொடுக்கலாம், அதெல்லாம் நடக்கும். அது ஒரு பக்கம் போயிட்டு தலைமையில் உள்ள பிரச்சனைங்கிறது சிபிஐ வழக்கு தான். சரி சார், நடப்பு கால அரசியல் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.